சொல்லிட்டு பொதுவாக செய்யக்கூடியது. ஆத்மார்த்த பூஜைன்னா தனிப்பட்ட முறையில் நம்மளுடைய கோரிக்கைகளை வேண்டி இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறது. அப்படியாக அந்த பிரார்த்தனைகள் ஏற்கனவே நம்மளுடைய பலன்கள்லாம் என்ன வேணும்னு சொல்லிட்டு முதல்ல பஞ்சாங்கம் படித்து கோயிலில் முதல் சங்கல்பத்திலே சொல்லி எல்லாம் சௌக்கியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறோம். நம்ம என்ன பண்ணுவோம், அப்பப்போ நமக்கு எப்போ சௌகரியப்படுதோ வீட்டில் எல்லாம் மேக்கப்லாம் போட்டு முடிச்சு வண்டியெல்லாம் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி பூ பழம் காற்று எல்லாம் வாங்கிட்டு குறைஞ்சபட்சம் என்ன அந்த சுவாமிக்கு பூர்த்தியோ பிடிக்குதோ நம்ம நினச்சி என்ன வாங்கி போகிறோமோ, பிள்ளையார் கோயிலாக இருந்தால் அருகம்புல் வாங்கி போவோம், தேங்காய் வாங்கி போவோம், செதல் தேங்காய். சிவன் கோயிலுக்கு போனோம்னா சுவாமிக்கு ஏதாவது அபிஷேகத்துக்கு பன்னீர் வாங்கி போகலான்னு கொண்டு போவோம். வில்வ தொடர்கள்லாம் எடுத்துகிட்டு போவோம். பெருமாள் கோவில் போனோம், துளசி எடுத்துகிட்டு போவோம். அது மாதிரியாக அந்தந்த சுவாமிக்கு உண்டான அவருக்கு பிடித்ததாக நம்ம கருதக்கூடிய விஷயங்கள் எடுத்துக்கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கிட்டையோ பட்டாச்சாரியர்கிட்டோ சிவாச்சாரியர்கிட்டோ கொடுத்து சங்கல்பம்னு படிப்போம். அதுதான் நம்ம பண்ணிடணும். கல்பம்னா பிளான், சங்கல்பம்னா பிளான். என்ன நல்ல பிளான் என்ன பண்ணுறோம்னா, அது கிரகப்பிரவேச முகூர்த்தத்தில் நமக்கு உண்டான வேள்விகள் யாகங்கள்லாம் பண்ண போகிறோம், அதுக்கு உண்டான பலன்கள்லாம் நமக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டிக் கொள்வது தான் அந்த சங்கல்பம்னு பிளான். அதுதான் நம்ம சங்கல்பம் சமஸ்கிருதத்தில் சொல்லி சுவாமிகிட்ட பிரார்த்தனை செய்து கொண்டோம். மேற்கொண்டு அக்னிகாரியம்னு சொல்லிட்டு இந்திராதி அக்ஷதிக் பாலகர்கள், இந்திரன், அக்னி, யமன், நைருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசான் சொல்லிட்டு அக்ஷதிக் பாலகர். நம்ம இங்கே மூலியமாக நம்ம கொடுக்குறோம். பெரிய ஆஃபீஸ்க்குள்ள உள்ள நுழையிறதுக்கு ஒரு சின்ன பயம் வச்சிருக்கோம். நம்மளுடைய கார்டை வச்சிருக்கோம். பெரிய கார்டு விசிட்டிங் கார்டு அளவுக்கு இருக்கும். டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, அது வந்து சின்ன சிப்பு தான் வேலை செய்யும். அப்படியாக பெரிய வீட்டில் 8 திக்கு இருக்கக்கூடிய தேவதைகளை அங்கங்கே போய் பூஜை பண்ண முடியாதுங்கிறதுனாலையும் வெளிப்புறமாக நம்ம வந்து வால்ஸு ஷேர் பண்ணுறோம். ஒரு இந்த பக்கம் ஒரு வால் வேற இடத்துல வெளியில போய் பழைய காலத்தில் வீட்டில் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பைசா வீட்டை சுற்றி இடம் இருக்கும், அந்த இடத்துல நம்ம போய் பூஜை பண்ணோம். அது இங்கே பூஜை பண்ணோம்னா நம்ம வீட்டுடைய ஈசானிய பாகத்தில் இறைவன் எங்கே இருக்காரோ அந்த சாமி பூஜை பண்ணுறோம். அதே மொழியில் கிச்சன் இருக்குன்னா அந்த கிச்சனில் இருக்கக்கூடிய சாமி பூஜை பண்ணுறோம். அப்படியாக பூஜை செய்து அங்கீகனாதபடி எங்கும் இறைந்த இறை ஆற்றாலே பூஜை செய்வதற்கு அந்த பூஜை இந்த இறைவனை நமக்கு சாந்தித்தோடு நம்ம பூஜை பண்ணணும். கலசங்கள்ல சுவாமி அம்மா, லட்சுமி நாராயணர், பார்வதி பரமேஸ்வரர், நவகிரகங்கள்லாம் பூஜை பண்ணிருக்கோம். நிலை நிறுத்தி இருக்கக்கூடிய இறைவனுக்கு நமகா அப்படின்னு சுவாமி பூனாலேயோ தங்கத்தினாலேயோ வைரத்தினாலேயோ பழங்கள்னாலேயோ நைவேத்தியங்களாலேயோ எதாவது நமகா போற்றி அப்படின்னு இறைவனுக்கு கொடுத்துட்டு கண்டு அருளை பண்ணி மறுபடியும் நம்ம தான் எடுத்துக்கணும். எந்த இறை ஆற்றலும் தான் எடுத்துக்கொள்வதாக இருந்தா நம்ம குறித்து மாடாது. ஏன்னா இயற்கையும் அவள் கொடுக்க வேண்டியது. இறைவன் என்ன பண்றாருன்னா, நான் எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன் சௌபாகியமாக, நீ நல்ல குடிமக்களாக இருக்கு, நல்ல குடும்பஸ்தனா இருக்கு, நல்ல உருவமாக இருக்கு, உனக்கு தேவையான எல்லா பொருட்களையும் கொடுக்குறேன். ஆனா நீ நன்றியோடு மனிதனாக பிறந்ததுக்கு காரணம் நம்ம புரிஞ்சுட்டு அவ்வப்போது என்னென்ன அடைமைகள் இருக்கோ அதெல்லாம் இறை அனுகிரகத்தை பெறுவதும், இறை அனுகிரகத்தை பெறும் பொழுது அதில் இருக்கக்கூடிய இறை ஆற்றலுக்கு நன்றி செலுத்துவது நம்முடைய பிரதான வேலை. அதனால அமைவதற்கு 1000 தடவை உள்ள வந்து போயிருப்பாங்க. இருந்தாலும் விளக்கு சுவாமி படத்தை வச்சுட்டு எல்லாருடைய எண்ணங்களையும் ஒன்று சேர்த்து ஒரு நல்ல சுபமுகூர்த்தத்துல வலது காலையில் வச்சு எல்லாத்தையும் உள்ள கொண்டு போகும்பொழுது அதுதான் குருஹ பிரவேசம். அப்படியாக இறை ஆற்றல் எப்பவும் சாநித்தியத்தோட இந்த வீட்டை நிறைஞ்சிருக்கணும். எல்லா விதமான நன்மைகளையும் பலன்களையும் தரக்கூடிய இறை ஆற்றலையும் குலதெய்வத்தினுடைய ஆற்றலையும் विघ्न विनाशने शिवस्काय श्री वरदमूर्तये नमो नमः। उक्ताय हरिपरे सर्वतत्कमे तदे सर्व विघ्नैर्नपात्यरे प्रमुखते सायवती आनोदिकृतं वापन्ना जगते प्राचरति रात्कृतं वापन्ना जगते पापो भवति मोक्षं जञ्जरी धर्मधर्मनिर्गमशिक्षाय गदेयम् योषति मोहाः साक्षति समाधि ज्ञानं भवति सहस्रावर्तनात्मं तङ्क्राय सर्व पापो मोक्षं जञ्जरी धर्मधर्मनिर्गमशिक्षाय गदेयम् योषति मोहाः साक्षति समाधि वर्चस्वी भवते सूर्यग्रहे महानद्या प्रतिमा खण्डितो वा सद्वा
शुद्धमंद्रो भवते महाविघ्नाः प्रमुख्यते महाभूताः प्रमुख्यते महापापाः प्रमुख्यते ससर्वविग्भवते ससर्वविग्भवते य एवं वेदेः इत्युपनिषदे भद्रं ददातु भद्रं वरणे श्रुणुयामदेवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गे सुवांसुस्वरमुखी यजेमदेवहितं यदायुः शक्तिरेन्द्रो रुद्रस्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्षो हरिणीमहि स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ॐ शान्तिः 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 கணபதி அதர்வ சீரிஷ உபநிஷத் நான் மறை அறங்கள் ஓங்குக அப்படின்னு ஸ்லோகம்லாம் படிச்சிருக்கோம். நம்ம மறுபடியும் சொல்ல போறோம் பிரதட்சணம் பண்ணும்போது. நான் மறைகள்னாக்க 4 வேதங்கள் ரிக் யஜுர் சாம அதர்வண வேதங்கள். அதில் இருக்கக்கூடிய மறைகள் எப்படின்னா ஒரு கம்பெனி இருந்ததுன்னா அது ரூல் புக்குன்னு இருக்கும். ஒரு ஃபேக்ட்ரியோ இல்லைன்னா ஒரு ஹாஸ்பிட்டலோ போகணும்னா இந்த வழியாக போகணும், இந்த வழியாக இருக்கணும், இந்த ஆஃபீஸர் இந்த இடத்துல இருக்கார், இந்த டாக்டர் இந்த இடத்துல இருக்கார், இந்த நண்பர் இந்த பக்கம் இருக்காருன்னு சொல்லிட்டு நமக்கு சில ரூல்ஸ் இருக்கும். நம்ம வீட்டுக்கே கூட என்ன பண்ணுறோம், அந்த லேஅவுட்லாம் போடும்போதும் சரி, டாக்குமெண்டேஷன் பண்ணும்போதும் சரி, எல்லாமே ஏதாவது ஒரு பத்திர பதிவு பண்ணி அதன் முறைப்படி நம்ம செய்யறதுன்னு சமையல் செய்யறதா இருந்தாலும் சரி, எது பண்ணுறதா இருந்தாலும் ஒரு முறை. ஒரு மாலை கட்டுறாங்கன்னா அது ஒரு முறை இருக்குது. ஏதாவது ஒரு பூஜை செய்யறோம்னா அது நிறைய கிரியைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் வாழ்வியல், மனிதன் வாழ்வதற்கு என்னென்ன தேவையோ, வாழ்ந்து சிறக்கும் போது அவனுக்கு ஏற்படக்கூடிய இடைஞ்சல்கள் என்னவோ அதை எப்படி தீர்க்கணுமோ எல்லாத்தையும் சொன்னது என்னன்னா மறைகள் தான், வேதங்கள் தான். அது வந்து சமஸ்கிருதத்தில் இருந்தாலும் சரி, தமிழில் இருந்தாலும் சரி, வேற ஏதாவது பாஷையில் இருந்தாலும் சரி, எதுவோ நமக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்தது மறைகள்னு பேர். 4 மறை அறங்கள் ஓங்குக, அந்த மறைகளுடைய நன்மைகள் பெருகணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டிக்கும். இந்த பால் பாத்திரத்தை கொண்டு வாங்க, அருகம்புல அந்த பழத்தட்டை வச்சிருக்காங்க. பால் பாத்திரத்தை எடுத்துன்னு வாங்க. பால் வருதா?